யூத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவும் இன்றைக்கி இருக்க வாலிபர்களுக்கும் அவங்களும் ஊழியத்திற்குள்ளாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அதுக்காக நான் காதலை உள்ள புகுத்துனேன்னு சொல்ல மாட்டேன். 2 கதாபாத்திரங்கள், ஒன்றில் வந்து நம்ம லவ் அப்படின்றத வந்து பெருசாக காட்டல, 2 இடத்துலையும் வந்து அந்த பெண் நேசித்தாள் என்பது 2ஆம் பட்சமாகத்தான் இருந்தது. அதனால் தான் முதல் அந்த கதாநாயகன் பேசும்போது எது மாதிரி சந்தேகம்லாம் வரும், நான் அவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ணும்போது இந்த சந்தேகம் வந்தால் மட்டும் என்னை கூப்பிடுங்கன்னு ஒரு டயலாக் வச்சுருப்பேன். அவள் தெளிவாக தான் இருந்தாள். ஆனால் அவனுடைய அந்த மாற்றம் அது வந்து அவளுக்கு பிடித்து போய் அவளும் வந்து சரி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்த நியாயமான முடிவு. 2வது முடிவுக்கு தான் அவ்வளவு, அதாவது நம்ம இப்போ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் யோசனையாக தான் அந்த ஃபாதர் பேசுவார், அவர் அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் அந்த முதல் அவன் மகனை இழந்த அந்த பெற்றோரும் இல்லை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அதற்கும் மேலே என்னென்னா அவன் வந்து அந்த 7 கேள்விகளாக, அதான் 2 பேரும் சொல்லுவான், அவன் கேட்குற 7 கேள்விக்கு பயப்படுறியா இல்லை அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டானா அந்த கேள்விக்கு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி அவளை வந்து தெளிவுபடுத்தி அனுப்புகிறாங்க. அதற்கு பின்பாக அவள் சம்மதிக்கிறாள், திருமணத்திற்கு சம்மதிக்கிறாளே ஒழிய, அப்படி இருந்தால் அவள் வந்து அவன் கூட போயிட்டுருப்பாளே. அங்கே வந்து சரி ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடம் நீ நல்லா யோசித்து சொல்லுமான்னு அவரும் சொல்லிட்டாரு. அந்த யோசிக்கிற வேலையில் என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன ஒரு சதி. யூத பையனுடைய பாட்டி, தாத்தா பாட்டி வந்து ஒரு வஞ்சகமாக ஏதோ ஒரு பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. அதை பண்ணதில் வந்து அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆனதுனால இவளும் சரி இனி வழி இல்லைன்போது பெற்றோரை விட அவர்களோடு சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவள் கிளம்பி போகிற மாதிரி பண்ணியிருந்தேன். திரும்பவும் வந்து அவன் அங்கே வந்தபோது அவங்க 2 பேரும் அவன் கூட நீ போகிறது தான் சரியான முடிவுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் இறங்கி வரான்ற மாதிரி காமிச்சது. அதனால் இது காதல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு பண்ணவில்லை. ஒரு கேரக்டர் ப்ளே பாய், இன்னொரு கேரக்டர் வந்து இன் சீக் ஆஃப் ட்ரூத். அப்போ அது வந்து என்னென்னா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அப்பா கூட இவ்வளோ நாள் இருந்தால் அப்பா வந்து ஆர்த்தடாக்ஸ் ஒரு பிராமண தந்தை, இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இங்கே இதெல்லாம் கேட்கும்போது புதிதாக இருக்கிறது என்னும்போது அவன் வந்து அதன் மூலமாக வந்தால் அவளுடைய அந்த என்ன சொல்கிறது ஞானத்தை வந்து விரும்பினான். அதற்கு பின்பாக அவளை நேசித்தான்றது தான் நான் சொல்கிற கதை. 2வது இவன் ஒரு ப்ளே பாய் கேரக்டராகவே அவனை நம்ம பண்ணியிருக்கோம் யூதர்ஸ். ஸோ அந்த ப்ளே பாய் கேரக்டராகவே இருக்கிறதுனால அவன் வந்து என்னென்னா ஒரு ப்ரொப்போசல் தான் வைக்கிறான். ஒரு ப்ரொப்போசல் என்னன்னாக்கா வில் யூ மேரி மீ, முதல்ல அவன் இப்படி கேட்பான், 2வது வந்து வில் யூ மேரி மீன்னு கேட்குறான். கடைசியிலே அவன் சொல்கிறான் இதை முறையாக பெண் கேட்கணுன்னு எங்கள் தாத்தா பாட்டியை வந்து நான் வைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 7 கேள்விக்கு பதில் சொல்லலைனாலும் நான் திருமணம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் நான் அதுக்கு முன்னாடி ஒன்று நேசித்தேன், ஆனாலும் எதையுமே முறையாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னதுனால நான் எந்த இடத்துலையும் வந்து இதை காதல் படமாக, காதலில் 2 பேரும் ஜெயிச்சாங்கன்ற படமாகவே நான் பண்ணல. ஆத்மாக்கள் ஜெயிக்கப்படுகின்றன. 2 ஆத்மா, யூத ஆத்மாவும் ஒரு பிராமண ஆத்மாவும் அதுக்கு ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு அந்த பெண் ஒரு கருவியாக இருந்தாள்ன்றது தான் நான் சித்தரிக்கிற கதை. இப்போ இந்த 2 நாயகர்கள், அந்த பெண்ணை திருமணம் செய்தவர், காதலித்து அதோ ஆன்மீகத்தை விரும்பி வந்தவர், அடுத்து அந்த யூத பையன், 2 பேரில் இந்த யூதராக நடித்த அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு தெரியல. என்னோட மனசில் என்ன தோணுதுன்னா அவருக்கு அதிகமான சீன்களை அந்த மாதிரி அதிகமாக கொடுத்துருக்கீங்களோ இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டது. இல்லை, இது வந்து என்னென்னா முதல்ல ஜூயிஷ் கேரக்டரையே நடிக்க வைக்கணும்னு தான் முதல் பிளான். ஏன்னா இந்த படம் எடுக்க வேண்டியதே வந்து நாங்கள் நியூயார்க்கில் பிளான் பண்ணது. அதற்கு பின்பாக யூகேல பண்ணோம். ஏன்னா யூகேலையும் ஜூஸ் இருக்காங்க, அங்கேயும் செனகாக் இருக்குது, நிறைய ஜபாலயம் இருக்குன்றதுனால பிளான் பண்ணது. அது பட்ஜெட்னால அது தடையாகி வேறு பிரச்சனைகளாகி அப்புறம் அந்த கதையை மாற்றி இங்கேருந்து அது கிளைமேக்ஸை வந்து ஏர்போர்ட்டில் வச்சுருந்தேன். முதல்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அவருக்கு வந்து அந்த ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னு ஒரு டைலாக் வரும் பார்த்திங்களா, அங்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். திரும்பவும் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருவாங்க. செலவையெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். இல்லை கதை அப்படி பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இந்த கிளைமேக்ஸே கிடையாது, இவன் தேடி வர மாதிரியே இல்லை. இவர்கள் இருவருமாக சேர்ந்து அவங்கள தேடிட்டு போவாங்க. அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிருப்பாங்க.
ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரியும். இன்னும் இவங்க ஃப்ளைட்டில் ஏறலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் அவர்களை அழைத்து கொண்டு பெற்றோராக இவர்கள் இருவரும் கொண்டு வந்து அவங்களோட மொத்தமாக வாழறாங்கன்னு தான் முதலில் வைத்த கிளைமேக்ஸ். சரி. அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்காக அதை மாற்றி சரி இது வந்து கேரளாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சில மாற்றங்களை பண்ணி எடுக்கப்பட்டது தானே வழியே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் கதாபாத்திரம் வந்து அது ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் நான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த போர்ஷன் போதும், இவளுடைய இன்ட்ராக்ஷன் வந்து அப்பா கிட்ட இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், இவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ அவரோட போர்ஷன் அதிகமாக இருந்தால் தான் அவர் கூட வந்து இவளுடைய அந்த சம்பாஷணைகள்லாம் இருந்தாக்க அவரை மாற்றுவது அது தெரியுது. ஏன்னா முதல்ல நீங்கள் தொடங்கும் போதே நிழல்கள் ரவி தான் வராரு, கடைசியாக இறுதியிலையும் தொடர் வண்டியில் ஏறும்போதும் அவரை காமிக்கிறீங்க. அதை வந்து முக்கியமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. நாங்கள் இந்த கதை ஓட்டத்தில் நிலவின் துணைவராக நடித்த அந்த அம்மாவை வந்து தொடக்கத்திலேயே பையனுக்கு சாதகமாக பேசுகிறாங்களே, இது எல்லா குடும்பங்களும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் உள்ளமாக அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேளுங்களேன் அப்படின்னு தான் சொல்கிறா. அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ஸோ ஒரே மகனும் போது அந்த அம்மாவுக்கு வந்து அவன் மேலே ஒரு அந்த அஃபினிட்டியில் அவங்க வந்து அன்பில் சரி அப்படின்னு தான் நினச்சாங்களோ. அவங்க வந்து இல்லை அவளை கட்டிக்கிட்டோன்ற வார்த்தையெல்லாம் அவங்க பேசவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயாக எல்லாமே முடிஞ்சு போகுது. அவர் வந்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு, வந்துடுறான் அப்படின்றத. அதனால் அந்த எண்ணத்தோடு பண்ணவில்லை. அவங்களும் கடைசியாக வந்து அவங்க முறைப்படி எப்படி மகாபாரத ராமாயணம் படிப்பாங்களோ அதுபோல் பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்கன்றதான் நாம் கடைசி இறுதிக்கட்ட காட்சியில் நம்ம காமிச்சிருப்போம். இது வந்து மனமாற்றத்திற்கான படம், அவ்வளோதான். இது வந்து மதமாற்றம் கிடையாதுன்றது ஆணித்தரமாக சொல்லணும்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதே போல் பிற சமயத்தவர்கள் பிற நம்பிக்கையில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமையே நம்ம இருக்கோம். நம்ம மதவாதிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாத்தையும் அப்படியே கண்டம் பண்ணினோம், அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், அவங்க கொடுத்தா சாப்பிட மாட்டேன், அது மாதிரியான எண்ணங்கள் தான். உங்கள் படத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரியாமலேயே இயேசுவை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியுது. அதையும் காமிச்சிருக்கீங்க அதில். ஏன்னா அறியப்படாத கடவுளுக்கு த அன்னோன் காட் பவுல் அதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பலிபீடம் எங்கே இருக்குன்னா அந்த கோயிலில் இருக்குது. அந்த கோயிலில் ஏன் வந்தது அப்படின்றது அங்கே விளக்கம் சொல்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த மார்ஸ் மேடை அனுபவத்தை நாம் அங்கே காண்பிக்கும்போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அறியப்படாத கடவுளுக்குன்னு எழுதி வச்சுருக்கீங்க, அவரையே நான் அறிவிக்க வந்தேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க வேண்டிய பலிபீடம் அங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த யூதர்களுக்கும் அங்கே இருக்க வந்து பிற இனத்தவருக்கும் அவர் அதை தெளிவாக சொல்கிறார். அப்போ அத்தனை பட்டணத்தில் இருக்கிற எல்லா கோயில்லையும் பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடம் எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணுன்றத சொல்கிறார். அதுதான் அது பேர் தான் தெரியலையே உள்ள, ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு தேவை, அவர் பெயர் தான் உங்களுக்கு தெரியவில்லை. அந்த பெயர் இதுதான் என்று சொல்வதாக அவர் அங்கே எப்படி பயன்படுத்தி கொண்டாரோ அதே போல் அதுதான் இங்கேயும் சொன்ன பலிபீடம் இருக்குது, ஆனால் பலி செலுத்துறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கும் தெரியாது, பலி நிறைவேறி விட்டது அப்படின்றத சொல்லி அதற்குண்டான சடங்குகள். என்னை பொறுத்த வரைக்கும் திருவிருந்தும் சடங்கு தான். அங்கேயும் சடங்கு, இங்கேயும் சடங்கு. அது சடங்காச்சாரமாக நாம் செய்கிறோம். ஆனால் அர்த்தம் தெரிந்து கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், அர்த்தம் தெரியாமல் பிற சமயத்தவர்கள் செய்கிறார்கள் என்பதை நட்பு ரீதியாக அன்போடு கூட அவர்களுக்கு நாம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம்ன்றது தான் என்னுடைய. இப்போ இந்த படத்தில் பூவிலங்கு மோகன் அவர் ஒரு சிறந்த நடிகர். அவருக்கான பாத்திர படைப்பு ஒரு சிறிய குறைந்த நேரம் வந்து செல்வது எனக்கு ஒரு குறையாக இருந்தது. அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அதனால் அவர் வந்து நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். இதில் என்னென்னா ஏற்கனவே வந்து நடித்த நடிகர்கள் இதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த படம் முதல்ல ஆரம்பிக்கும்போது கணவன் மனைவியாகவே ஒரு கப்பில் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பழைய ப்ரோமோலாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. அவர்கள் இருவரும் இந்த ஃபண்டிங் ப்ராப்ளத்தினால பணம் பற்றாக்குறை அப்புறம் நிறைய பிரச்சனைகள் தடைகள் அதெல்லாம் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 6-7 வருடங்களுக்கு அப்புறமா இதை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும்போது அந்த கணவன் மனைவி விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள். அப்போ நான் வெளிநாட்டில் எடுக்கிறதுக்காக அவங்கள வச்சுருந்தேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே ஒன்றாவே வந்துடுவாங்க, ஷூட்டிங்க்கு ஒன்றாவே திரும்பிடுவாங்க. மற்ற காரியங்களுக்கும் ஈஸியாக இருக்குது. இல்லைனா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக யாராவது கூட வரணுன்ற எண்ணம் இருக்காதுன்னு அந்த பெண்ணும் நல்ல அருமையாக நடித்தவளவன். அது மாறின உடனே ஆர்டிஸ்ட்லாம் இங்கே மாற ஆரம்பிச்சது. அப்போ எல்லா நடிகர்களும் மாறும்போது ஏற்கனவே அதில் ப்ரோமோவில் நடித்தவர் வந்து
கிரிதர் என்கிறவர். அவர் தான் வந்து நம்ம சத்திய தேடி ஒளி தேடியில் மகனாக நடித்தவர் சாருஹாசனுக்கு. அவர் தான் அந்த கதாபாத்திரம் பூவிலங்கு மோகன் பண்ண கதாபாத்திரத்தில் அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் தான் பண்ணார், ப்ரோமோவில் அவர் தான் பண்ணார். அப்போ இங்கே டேட்ஸ் பிரச்சனை வந்தது. கும்பகோணத்துக்கு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வரணும். அதே நேரத்தில் நல்ல ஸ்பஷ்டமாக பிராமண மொழியை பேசக்கூடிய ஒரு நடிகரும் தேவை. அது யோசிக்கும் போது சரி, இவர் வந்து பூவிலங்கு மோகன் எனக்கு நெடுங்கால நண்பர் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த 2 சீன் தான் வரும், பட் இட்ஸ் இது கேமியோ ரோல் இருந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் சார், உங்களுக்காக நான் பண்ணுறேன்னாரு. அப்படி தான் கொண்டு வந்த வழியா அவருக்கு குறைப்பது இல்லை, குறைந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். அது அவருடைய பெரிய மனது. இப்போ அந்த அவருடைய தொடர்புடைய அந்த நிகழ்வுகளில் ஒரு இஸ்லாமிய சகோதரியும் உள்ள புகுத்தினதுக்கான காரணங்கள் எதுவும் இருக்கா? அது அந்த சீன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு, ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி, ஆல் இஸ் லவ், அது ஆல் இஸ் லவ்வில் தான் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய இன்றைய காலகட்டத்தில் வந்து கலப்பு திருமணம்ன்றது எல்லா வீட்லேயும் இருக்குது, எந்த ஃபேமிலியிலையும். நீங்கள் மிகப்பெரிய ஃபேனட்டிக்காக, அதாவது மதவாதியாக அல்லது மத வெறி கொண்டவர்கள் குடும்பத்தில் கூட இன்றைக்கி வந்து யாரோ ஒருவர் ஒன்று இஸ்லாமியராக இருக்காங்க, இல்லை கிறிஸ்தவராக இருக்காங்கன்றது நடைமுறை இன்றைக்கி நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல என்னென்னா அது அவருடைய மனதை மாற்றியதுன்னு தான் சொல்லியிருக்கேன் வழிய மதம் மாறலை. அவர் வந்து மனசை மாறிச்சு. அப்பா, ஒரு பெண் வந்து என் மனைவி வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது எவ்வளோ பணிவிடை செஞ்சா, அப்போ அவர் செய்தது வந்து மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் அந்த உண்மையான அன்பு. அப்போ வந்து அதுக்கு மதங்கள் வந்து தடையாக இல்லை அப்படின்றது அந்த பெண்ணின் மூலமாக உணர்த்தப்பட்டு, இவருக்கு வந்து நான் இதை செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க அந்த சமய வெறியும் சாதி வெறியில் இருக்கீங்க. அந்த பெண் கொடுக்குற அந்த தேநீரை கூட பருகாமல் அதெல்லாம் அந்த கடைசி க்ளோஸ் அப் ஷாட்டு வச்சுருப்பேன். அது அவர் வந்து அது கொடிக்காம தான் போனார் அப்படின்றதுனால அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காருன்றதுக்காக அது. இப்போ இந்த யூத வாலிபன் அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் வந்து நாகேஷ் அவர்களுடைய பேரன் கஜேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் எதுவும் இருக்கா? இல்லை, குறிப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் நன்றி கடன் பட்டதாகவே கூட சொல்லலாம். ஜெய் அப்படின்னு ஒரு மேனேஜர், சிபி ஜெய்ன்னு, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் சத்தியத்தை தேடி படம் பண்ணும்போது எனக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணுவார். அவர் தான் என்ன பண்ணார், சாருஹாசனை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். அவர் கரெக்டாக சொல்லுவார், அது சார் எப்படி சொல்லுவார்னு தெரியாது. சார் இந்த கேரக்டருக்கு சாருஹாசன் நடித்தா ஓகேவா? அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் அடங்குற காரியமாக இல்லை, வாங்க சந்திப்போம், நான் கூப்பிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனால் நடந்தது. அதே போல் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நிழல்கள் ரவி அவர் தான் சொன்னார், நிழல்கள் ரவி ஓகேவானார். ஓகே. அப்புறம் நிழல்கள் ரவியை சந்தித்து அவர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வந்து ப்ரோமோவில் ஆக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த சொன்னீங்களே 7-8 வருடங்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் நிழல்கள் ரவிக்கு போய் பார்த்து, அந்த படம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தான் நடிக்க வச்சேன். 3வது இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் ஜூயிஷ் கேரக்டர் யாருன்னு சொல்லி போது, சரி ஜெய் சாருக்கே ஃபோன் அடிச்சு கேட்போம். நிறைய பேர் பார்த்தேன், எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால் அவனை அந்த அன்சாரி நடித்தானே அவனை வந்து நம்ம ஜூயிஷ் கேரக்டராக போடலாம், நல்லா ஃபேராக இருக்கானே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்கணும்னு விரும்பினதுனால, நல்லா ஜூயிஷ் வேறு, நிறையா தாடி வச்சுருக்க மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக வேணும், நல்ல தாடியோடு யார் இருப்பான்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவர் ஜெய் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து நாகேஷ் பேரன் ஓகேவானார். எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்தது. நேரில் பார்க்கலாமா சார்? நான் உடனே ஃபோரம் மாலுக்கு வர சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தா பக்காவாக இருந்தான். அப்போ கேட்டேன், நான் நடிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அவனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நல்லா நடிச்சிருக்கார் அவர். அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தொப்பி அவருக்கு போட்டு வச்சுருப்பீங்க, அது வந்து யூதர்கள் பயன்படுத்துகிறதா? இந்த ஸ்டார் மாதிரிலாம் அந்த யூதர்கள் இன்றைக்கும் அணிகிறது அந்த ஜபாலயத்து வாசலில் கடையில் அது விற்கிது. அங்கே தான் வாங்கினேன், ஒரிஜினலாகவே அங்கே விற்கிது. அதில் அந்த 7 கிளை விளக்குன்னு வாங்க இல்லையா, அந்த மினோரா கூட வந்து அங்கே விற்கிறாங்க. அதில் துணியில் அந்த படத்தோடு கூட அது இருக்கும். அந்த வீட்டில் வந்து மாட்டி வச்சு அங்கே அவங்க வந்து தோராவாசி ஜபிப்பதாக இருந்தாலும் அந்த
ப்ராப்பர்ட்டிஸ் கலெக்ஷன் பண்ணும்போது அந்த இதை நான் வாங்கினேன். வாங்கி சரி அவனுக்கு ஒரு இடத்துலையாவது அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை இப்போ இவருக்கும் இன்னும் இவரோட நண்பர் ஒரு மாதவன் ஒரு பேரோட ஒருத்தரை கொண்டு வரீங்க. அது வந்து நகைச்சுவையாக இருக்குது, மக்கள் விரும்புகிற மாதிரியாக இருக்குது. இந்த படத்தில் அதாவது பொதுவாக நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நகைச்சுவைக்கு இடம் இருக்காது, ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்திருக்கு. அதற்கு காரணம் எனக்கு வந்து நகைச்சுவை பிடிக்கும். அதனால் நான் வந்து எப்போதுமே ஹாஸ்யத்தை விரும்புகிறவன். எப்போதுமே நான் வந்து அப்படி தான் இருப்பேன். வீட்டில் கூட வந்து நானும் சரி என் மனைவி மக்கள் பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சீண்டி விளையாடுறது எங்களுக்கு அது நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த ஹியூமரில் ரொம்ப பிடிக்கும். அப்போது பயணிகள் கவனிக்கவும் படத்தை நான் கொஞ்சம் ஹியூமராக பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த மாதிரி எடுக்க மாட்டீங்க, திரும்ப சீரியஸாகவே எடுக்கிறீங்க, அந்த படத்தில் நல்லா இருந்தது அது மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்டப்போ சரி இந்த படத்தில் வந்து எல்லாமே சீரியஸ் இஷ்யூவாக போகுது. ஜூயிஷும் வந்து சீரியஸ் இஷ்யூ, அவரும் அதில் நடுவில் ஒரு லைட்டராக ஏதாவது வரணுமே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணேன், அந்த டிஸ்கஷன் அப்போவே வந்து கதகளி கேரக்டர் ஒன்று நடக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ரிலேட்டிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சீன் நான் வச்சது, அதாவது ஸ்கிரிப்ட் நான் எழுதும் போது ஒரு கதகளி இது நடக்குது. அந்த கதகளி நடக்கிற இடத்துல இவன் ட்ராக்ஸ் கொடுக்க வரா, அங்கே வந்து அந்த கதகளி வேஷமிட்டவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சீன் வச்சு